எப்படியா நீ பாக்க எங்கள மாதிரி தான் இருக்கீங்க, ஆனா சமையல்ல பின்றீங்களே. அது சின்ன வயசுல இருந்தே பழகிடுச்சு. எங்களுக்குலாம் ஸ்டவ்வை எப்படி பத்த வைக்கிறதுன்னு கூட தெரியாது. நீங்க உண்மையிலேயே கிரேட் அண்ணி. ஒரு கால் அட்டென்ட் பண்ணி வந்துடுறேன் சார். ஹலோ, சொல்லுங்க அண்ணா. உங்களுக்கு எப்படி சமைக்க தெரியுமா? இல்ல நீங்களும் நம்மள மாதிரி ஒன்லி சாப்பிடுறது மட்டும் தானா? இல்ல, நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? உங்களுக்கு சமைக்க தெரியுமா இல்ல தெரியாதான்னு கேட்டேன். இல்ல இல்ல இல்ல, வேற அதுக்கு முன்னாடி அண்ணி நல்லா சமைக்கிறாங்கன்னு சொன்னேன். இல்லம்மா, அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்கும்போது நீ எப்படி கேட்ட? அண்ணா, உங்களுக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டேன். என்னன்னு கூப்பிட்ட? அண்ணான் தான் கூப்பிட்ட. பொன்னி, இப்போ இல்லப்பா, அது போடு சொன்னேன். அப்பா சாப்பிடுங்கப்பா, வாங்க. இங்க பாரு சிவா, தயவு செஞ்சு என்ன அப்படி கூப்பிடாத. அதனால என் குடும்பத்துல பிரச்சனை வருமானு எனக்கு பயமா இருக்கு. அப்போ நான் உங்க குடும்பம் இல்லையாப்பா? நான் உங்க பையன் இல்லையா? பாரு சிவா, ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. ஏன்டா அப்பா அப்பான்னு கூப்பிட்டு என்ன சாவடிக்கிற? அப்பாவை அப்பான்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுவாங்க? நான் ஒண்ணும் உன் அப்பா இல்லடா. ஏதோ இந்திராணி கேட்டுக்கிட்டதுனால நான் அமைதியா இருக்கேன். சித்தப்பா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவனை கேளு. கேட்ட போது சத்தம் போடாதீங்க. சிவா, என்ன இதெல்லாம்? அக்கா, இவருதான் சண்டைக்கு வராருக்கா. ஏய், நீ எதுக்குடா என்ன அப்பான்னு சொன்ன? அதுக்குதான் கோவப்பட்ட. நான் ஒண்ணும் பொய் சொல்லல, உண்மையதான் சொல்றேன். ஏங்க வேண்டாம், சொன்ன கேளுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. யாருக்காவது கேட்டா பிரச்சனை ஆயிட போகுது.